ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் ஒரே மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுறீங்களா? கொஞ்சம் போர் அடிக்கும்ல? இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். முழுக்க ஹெல்த்தியான, அதே சமயத்தில் டிஃப்ரெண்ட்டான இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க ஏழு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்: 200 கிராம் கப்பில் இருந்து 1.5 கப் அளவு கோதுமை எடுத்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது தேங்காய் எண்ணெய். மேக்ஸிமம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஸ்டீம் ஃபுட்டுக்கு எல்லாமே நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. 3/4 கப் அளவு வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரியே சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு 10லேருந்து 20 நிமிஷம் ஊறட்டும். ஒரு கிளாத் போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க, அப்போ தான் ட்ரை ஆகாது. இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் விட்டு பொரிய விடுங்க. அது கூடவே 1 கப் அளவு ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. ஓரளவு ஆனியன் வதக்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு 1 கப் அளவு துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நம்மளுடைய இஷ்டம்தான். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இது கூட 250 கிராம் உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கிட்டேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக ஒரு சில குழந்தைங்க ஆனியன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒதுக்கி வைப்பாங்க. பட் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க எதையுமே ஒதுக்கி வைக்காமல் அப்படியே சாப்பிட்ருவாங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வெஜிடபிள்ஸ் நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்கை ஆற விட்டுடலாம். பிசைஞ்சு வச்ச டோவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது இப்போ பால்ஸாக மேக் பண்ணிடலாம். எல்லாம் ஈவனாக இருக்கணும். எனக்கு கிட்டத்தட்ட 8 பால்ஸ் கிடச்சிது. சப்பாத்தி ரோல் கொஞ்சமாக ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு செவ்வகமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நைஃப் வச்சு ஷேப் கொடுத்துக்கலாம். இந்த ஷீட்டுடைய லென்த் கவர் ஆகிற மாதிரி ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கோங்க. கூடவே நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணுறேன். சீஸ் பார்க்க டிஃப்ரெண்டாக நினைக்காதீங்க, இது வீட்டில் பண்ணது. இதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டவங்க செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டைட்டாக ஒரு ரோல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஷீட்டை வந்து நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் குட்டீஸ்லாம் அழகாக பண்ணுவாங்க. அவங்களையும் இந்த வேலையில் இன்வால்வ் பண்ணுங்கள். இதே மாதிரி சுருட்டி டோ மேலே வந்து கவர் பண்ணிவிடுங்க. பார்க்குறதுக்கு ப்ரான்ஸ் மாதிரியே இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சைட்ஸ் நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். எனக்கு கிட்டத்தட்ட 1.5 கப் கோதுமாவுக்கு 8 ரோல் கிடச்சிது. இதே மாதிரி ஸ்டீமிங் பிளேட்டில் ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரோல்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டீம் பிளேட்டை அதில் வச்சுட்டு துணி வச்சு கவர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரோல்ஸ் கவர் ஆகிடுச்சுன்னா நமக்கு பாயில் ஆகும்போது தண்ணி படாது. 20 நிமிஷம் இது வேகட்டும். இதே மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் மட்டுமே ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, கூடவே கிரீன்ஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விடுங்க. பார்க்க ரொம்பவே அட்ராக்ஷனாக, சேம் டைம் டீப் ஃப்ரை எதுவும் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் செஞ்ச இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம உள்ளே வச்ச வெஜிடபிள்ஸோட மொசரல்லா சீஸும் நல்லா மெல்ட் ஆகி பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்கும். இதே மாதிரி ரெசிபியை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். Thank you.